ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? பித்தம் அதிகமாக இருந்தால் தலை சுத்தல் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப இருந்தது. ஸோ காலையில் நாட்டு மருந்து தான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். கிட்ஸுக்கு என்னால் சுத்தமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ ஹாஃப் டே தான் ஸ்கூலு. ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் பண்ணி கொடுங்க, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்க சிம்பிளாக இருக்குன்னு நான் சொன்னாலுமே நம்ம வந்து கொஞ்சமாவது கிட்ஸுக்கு வந்து ப்ரோட்டீனோட கொடுக்கணும். ஸோ நாட்டுக்கோழி முட்டை 5 எடுத்து நிறைய ஆனியன் போட்டு 2 பேத்துக்கு ஃப்ளஃபியாக ஆம்லேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ முழாம்பழத்தில் வந்து நிறைய பால் ஊற்றிட்டு 2 டேட்ஸ் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஸோ ஜூஸ் ஃபுல்லாக கொடுக்கவும் ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 11:30க்கு மேலே ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டில் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பிக்கிள் இருந்தது அப்படின்னா நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். உடம்பு சரியில்லாட்டி ஒரு கர்ட் ரைஸ் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். லாஸ்ட் டைம் டிமார்ட் போகும்போது கொஞ்சமாக சின்ன பாட்டிலில் கார்லிக் பிக்கிள் வாங்கிட்டு வந்திருந்தேன், அது காலி ஆயிடுச்சு. ஸோ மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊர்லேருந்து ஒரு 10 மாங்காய் கிட்ட கொண்டு வந்தேன். 2 மாங்காய் வச்சு பிக்கிள் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி கர்ட் ரைஸ் தான், சிம்பிள் ரைஸ் தான். சூடாக ரைஸ் வச்சு தயிர் தான் ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்றதுக்காக வாழைக்காய் வந்து கபாப் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் சூடாக ரைஸ் போட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். என்னோட கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் ஊறுகாய் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கொஞ்சம் டேங்கி ஃப்ளேவரோட நான் சேர்த்துருக்க வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த ரைஸ் வந்து தொக்கு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பிக்கில் ஆற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பாட்டில் வந்து காய வச்சுட்டு ஊறுகாய் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் கம்ஃபர்ட் லஞ்ச். சிப்ஸ், அதுக்கப்புறம் வாழைக்காய் நான் பண்ண ஊறுகாய் தான். ஸோ இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல்.